ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து தனுஜா. நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போ வந்து நான் 2வது முறை வந்திருக்கேன் கூத்தாண்டவர் கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் முறை இப்போ தாலி கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இங்கே மக்கள்லாம் அதிகமாக ஒரு எம்ஜிஆர் நல்லா ரசித்து பார்க்குறாங்க. மக்கள் திருநங்கைங்கள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூத்தாண்டவர் கோயிலுக்கு வரனா ஒரு மன நிம்மதியாக இருக்குது கூத்தாண்டவரை பார்க்கணுன்னா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காவல்துறை எல்லாமே எங்களுக்கு ஒத்துழைச்சி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த தவறான செய்தி எதுவும் நடக்கலை. இங்கே எங்களுக்கு வந்து எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க. ரசிக்கவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே வசதி இல்லை. வசதின்றது இல்லாத இங்கே வந்து ஒரு ரூம்பு, ஒரு பாத்ரூம் வசதி, ஒரு ஒரு தண்ணி ஊற்றிக்கினா கூட இங்கே எதுவுமே ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து ஏதோ ரெடி ஆகிட்டு வந்தோம். இங்கே எங்கேயுமே குளிக்க முடியல. வீட்டிலேருந்து வந்ததுனால ரொம்ப ஏசி வண்டி வச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னா, இங்கே ரொம்ப கசகசன்னு இருக்குது. எங்கேயுமே ஒரு வில்லேஜ் இது, அதனால ஒரு பாத்ரூம்பு, ஒரு குடிக்க தண்ணி இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்ரூம்பு எதுவுமே கிணறு தான் இருக்குது இங்கே குளிக்கிறதுக்கு. ரெடியாக ஒரு வசதியாவே இல்லை. இங்க ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. அதனால செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமாங்க. கண்டிப்பா இதை யாராவது மேல் அதிகாரிகள் பண்ணாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த முறை நீங்க வரும்போது இதெல்லாம் ஃபெசிலிட்டி எல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. நாங்க எல்லாருமே நம்புறோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்குது. ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவள் ஒரு மனசு திருப்தியா இருக்குது, ஒரு சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு இப்போ தாலி கட்டிருக்கீங்களே, அந்த தாலி கட்டுறதுனால உங்க அது எப்ப கட்டுவீங்க, எப்ப அவுத்து போட்டுருவீங்க? நாங்க காலையில கிளம்பி வீட்டுல இருந்து வந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் தாலி கட்டணும். நாளைக்கு தாலி அறுத்துட்டுக்கு அப்புறம் வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட் கட்டுவோம். கட்டிட்டு நாங்க அழுவோம். வளையல் உடைப்போம் நாங்க. சரி சரி. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, ரொம்ப. நாங்க எப்படி வாழ்ந்தோம், நாங்க எப்படி இருந்தோம், அதை நினைச்சிட்டு அழுவோம். எப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் நினைச்சு அழுந்து ரொம்ப இங்கதான் அது சொல்லிட்டு அழ முடியும் எங்களால. நீங்க எந்த ஊர்? நீங்க? நான் தர்மபுரில இருந்து இங்க கள்ளக்குறிச்சிக்கு வரீங்க, கூத்தாண்டவர் கோயிலுக்கு வரீங்க. ஆமாங்க. இப்போ நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இதோட எத்தனை வருஷமா வரீங்க? 2வது வருஷமா வந்திருக்கேன் நான். 2வது வருஷமா வந்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த தாலி வந்து அந்த கூத்தாண்டவருக்கோசரம் கட்டுறது. இது கட்டுறது அவரு கட்டி நாளைக்கு அறுத்துருவோம். நாளைக்கு காலையில அறுத்துட்டு வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட் போட்டு போனாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி விதை மாதிரி அதுக்கப்புறம் போட்டுக்கின்னு நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சரி, முதல்ல நீங்க எப்போ உங்களை நீங்க திருநங்கை உணர்ந்தீங்க? நான் வந்து 16 வயசுல திருநங்கையான. எனக்கு இப்போ வந்து 20 ஆயிடுச்சு வயசு. 20 வயசு ஆயிடுச்சு. நீங்க எதனா படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? நான் வந்து இதான் டான்சர். நான் வந்து டான்சர் பண்றேன். என்ன டான்சிங் பண்றீங்க? நான் வந்து தெருக்கூத்து ஆடுவேன், அம்மன் ஆடுவேன், கரகாட்டம் ஆடுவேன், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு எந்த தொழிலும் பிடிக்காது. ஒன்லி எனக்கு தொழில், நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து நான் யாரையும் துன்படுத்தி, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நான் சம்பாரிச்சு சாப்பிடல. எனக்கு உழைப்பு இருக்கு. எனக்கு கை கால் ஆண்டவன் கூத்தாண்டவர் எனக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. அதனால நான் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற சாப்பாடு எனக்கு உடம்புல ஒட்டினா போதுங்க. உடம்புல ஒட்டினா போதும். இப்போ உங்களை நீங்க திருநங்கையா உணர்ந்தீங்க வீட்டுல சொன்னீங்களா? எங்க வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்தே அப்படி கொஞ்சம் சேட்டை காமிய ஆரம்பிச்சுட்டேன். சேட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக 11th படிச்சேன். 10th பாஸ் பண்ணிட்டு 11th போய் காலாண்டு எழுதுனேன். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு. உணர்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தினேன். கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, நான் கஷ்டப்பட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு ஒரே பையன்னு சொன்னாங்க. அந்த பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாசம் வீட்டுக்கு போவாது இருந்தேன். வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்களா போன் பண்ணி, வா போ, நீ நல்லா இரு, எங்களை பார்த்துக்கோ, நீதான் எங்களை பார்த்துக்கணும், செய்யணும்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி உங்களை சொன்னேன். சொல்லிட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண எங்க வீட்லயே காசு கொடுத்தாங்க. வீட்லயே காசு கொடுத்துட்டு. சர்ஜரி பண்ணலாம் எவ்வளவு ஆகுது? 3 லட்ச ரூபா சர்ஜரி பண்ணேன். அதெல்லாம் எங்க போய் பண்ணுவீங்க? நாங்க பாம்பே போய் பண்ணுவோம். பாம்பே போய் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க? எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அதுல நிறைய ஃபெயிலியர் எல்லாம் நடக்கும் தானே? ஆமா. பயந்துட்டு தான் நானும் பண்ணேன். அதனால ஒரு துணிஞ்சிட்டேன் நானு. துணிஞ்சிட்டீங்க? ஆமா. இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டீங்க. பெண்மையா உணர்ந்துட்டீங்க. இப்போ நீங்க உணர்ந்தீங்கல்ல, இப்ப பெண்ணாவே மாறிட்டீங்க. உங்களுக்கு இப்ப லவ், கல்யாணம் ஒரு இது பொண்ணு எப்படின்னா மாப்பிள்ளை இப்ப ஓகேன்ட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல ஓகே. அதனால இப்ப அவங்க அண்ணாக்கு கல்யாணம்னா எனக்கு மேரேஜ் பண்ற மாதிரி. இப்போ வந்து வீட்டுல பாத்தாங்களா? நீங்க லவ் மேரேஜா? இல்ல, நாங்க லவ் மேரேஜ். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எதை பார்த்து உங்களை லவ் பண்ணாரு அவரு? எதை பார்த்தனா, நான் அடக்க ஒடுக்கமா இருப்பேன். நான் ஒரு திருநங்கை மாதிரி காமிச்சிக்க மாட்டேன். பொட்டை பொண்ணு மாதிரி நான் பாட்டு அமைதியா இருப்பேன். பேச மாட்டேன் யாருக்கிட்டையும்.
கேரக்டர் நீங்க எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த சில மாதிரிலாம் பேர் பேசுவாங்களா, எல்லாரும் நான் சொல்லல, சில பேர் ஏய் சீ போ வா அப்படிலாம் பேசுவோம். நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். பேச யாரா மாட்டீங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா பெரியவங்களை கண்டா அம்மா அப்பா வாங்க போங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். அப்படி டைம் பேசுவீங்க. யாரையும் வந்து ஒரு தகாத வார்த்தை பேச மாட்டேன். பேச மாட்டீங்க. ஆமா, அதனால உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஆமா, சரி, எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? கல்யாணம் 1.5 வருஷத்துல பண்ணிடுவேன். 1.5 வருஷத்துல. சரி, ஓகே. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூத்தாண்டவர் கொடுத்து நீங்க சந்தோஷமா ஹாப்பியா வாழ இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனை வச்சுக்கிறோம். எங்களோட சேனலுக்கு உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பாய்.